ஸோ இதுதான் நம்ம போக போகிற ஃபெர்ரி. பாருங்க, இவங்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் பாருங்க எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். அங்கே நடந்து வர்றவங்க பாருங்க எப்படி ஆடுறாங்க. ஏன்னா அது பிரிட்ஜ் அந்த மாதிரி ஆடுது. பிரிட்ஜ் ஆடுதுங்க இங்க பாருங்க. அவங்களால அந்த வியூ பாயிண்ட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ அந்த ஐலாண்டுடைய மூளை முடுக்குகளில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். அப்படியே இங்கே பாருங்கள், ஒரு ஏரோப்ளானே லேண்ட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு பட்டாயாவுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ பட்டாயா கடற்கரை. கடற்கரையில் அதிகமாக உலாவிக் கொண்டு இருப்பவர்கள்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியர்கள். அதிலும் குறிப்பாக நம்ம தமிழ் மக்கள். கடற்கரை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்பீட் போட் எடுத்துகிட்டு ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஒன் ஐலாண்ட் தட் இஸ் கால்டு கோரல் ஐலாண்ட். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட்டாயா வர்றவங்க யாரும் இந்த இடத்த தவறி கூட வந்து மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதோ எல்லா படங்களையும் இதை பார்த்துருப்பீங்க. இந்த லொக்கேஷன் பட்டாயா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த சிட்டி. பட்டாயா சிட்டி. ஸோ பட்டாயா பீச்சிலேருந்து ஒரு ஸ்பீட் போட் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அனுபவித்து பார்த்துருவோம். எத்தனையோ தமிழ் சினிமாவில் இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. போட்ไม่ใช่พี่เห็นพี่เราเรือด้วยไม่ใช่ไปเอาเรือตีไปหรือไว้ตัวเปล่าஅந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம்.พูดไปเอ้ยมันก็พูดไป. ஸோ இது வந்து ஸ்பீட் போட்டு. இந்த போட்டுக்காக 150 பாட். போகிறதுக்கு 150 பாட், வர்றதுக்கு 150 பாட்.อะไรครับพี่ขึ้นเลยครับเน้นตัวมา sorry can I sit here? ஸோ நம்ம போட்டோட ஃப்ரண்ட்டில் உட்காந்துருவோமா. இங்கே உட்காந்தாதான் இப்படி எடுக்கிறதுக்கு நமக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஸோ எல்லோரும் காத்துட்ருக்காங்க பாருங்கள். ஸோ ஐ எம் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த போட். இது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்.
பட்டாயா சிட்டி. ஸோ ஸ்பீட் போட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ அந்த பட்டாயா சிட்டியிலேருந்து அப்படியே நம்ம கிளம்பிட்டுருக்கோம். பட்டாயா. ஸோ போட்டோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கேன். லெட்ஸ் சி என்னென்ன பிளேசஸ் இதில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியான ஒரு பயணம் நான் மொரீஷியஸில் செஞ்சுருக்கேன். அட்டகாசமான போட்டெல்லாம் இருக்குங்க. இல்லாத போட்டே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து அப்படியே தூக்கி தூக்கி அடிக்குது. ரொம்ப தான் தூக்கி தூக்கி அடிக்குது. பாருங்களேன் எப்படி அடிக்குது. இங்க இருக்கவங்களாம் எப்படி பயப்படுறாங்க பாருங்க. அதுவும் நாங்கள் ஃப்ரண்ட்ல உட்காந்து இருக்கிறதால ரொம்ப தூக்கி தூக்கி அடிக்குது. இது எப்படி அடிக்குது உங்களால் அதை ரியலைஸ் பண்ண முடியுதான்னு தெரியல. பாருங்க கடல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் பயந்துக்கிறாங்க, கண்ணை முடிக்கிறாங்க. பாருங்க எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். இந்த பிரிட்ஜ் எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அங்க நடந்து வர்றவங்க பாருங்க எப்படி ஆடுறாங்க. ஏன்னா அது பிரிட்ஜ் அந்த மாதிரி ஆடுது. பிரிட்ஜ் ஆடுதுங்க. இங்க பாருங்க, அவங்களால என்னதான் ஓடி போனாலும் பிரிட்ஜ் ஆடின ஆட்டத்தில் ஓடிய போயிட்டாங்க அந்த அம்மா. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. வாவ், அப்படியே சுற்றி பாருங்க. ஸோ ஐலாண்ட்லேருந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். போட்லேருந்து உள்ளே வந்தீங்க பார்த்தீங்களா, அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பைக்கில் தான் அப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்குறோம். இந்த பீச் பாருங்கள், என்ன ஒரு அழகாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குங்க இந்த பீச்சு. வாவ், எப்படி இருக்கு பார்த்தீங்களா.
அப்படியே இங்கே பாருங்கள், ஒரு ஏரோப்ளானே லேண்ட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். பட்டாயா பீச் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இன்றைக்கி ஆக்சுவலாக மண்டேங்கிறதுனால க்ரௌட் எதுவும் இல்லை. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பீச்சு. ஸோ அன்றைக்கி மண்டேங்கிறதுனால அப்படியே காற்று வாங்குது. பட் இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. யாரும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த பீச்சும் நமக்காக திறந்து விட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஆல்சோ வாண்டட். பார்த்தீங்களா, இவங்களோட வண்டியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த இடத்த நோக்கி நம்ம போவோம். பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த பாதை வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லி ஹில்லி ஏரியாவாக இருக்குது. ரொம்ப கவனமாக உட்காரலன்னா, எனக்கு வரும்போது இவங்க பைக் ஓட்டிகிட்டு வர்றதை பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்தளவுக்கு பாதை அப்படியே மேடு பள்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏர்பின் பெண்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம ஊரில், அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. வாவ், இது பாருங்கள், இது இன்னொரு வியூ பாயிண்ட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குல்ல. அவ்வளோதான், அந்த வியூ பாயிண்ட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டேன். பீச் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இவ்வளோ அழகாக இந்த நாடு ஒழிச்சு வச்சுருக்குங்க. எவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இந்த நாடு எது எதுக்கோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிராக்டரை வாஷ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. வாஷ் பண்ணல, போட்டோட ஏதோ ஸ்பேர் பார்ட் எடுத்து வராது. அற்புதங்க, அட்டகாசமாக இருக்குல்ல இடம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க அந்த தண்ணி. பாதை பாருங்க, அப்பா இயற்கையான காற்று ரொம்ப அற்புதமாக இருக்கு.
பைக்கில் போகிறதுனால கேமரா கொஞ்சம் ஆடும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். அதை பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. பாருங்க, இங்கே ஒரு ஹேர்பின் பெண்டு ஒன்று வந்துருச்சு பாருங்க, கொண்டை ஊசி வளைவு. பாதையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு. ஓஎம்ஜி, ஓ எவ்வளோ பள்ளமா இருக்கு பாருங்க, அசால்ட்டா ஓட்டிட்டு வராங்க. இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அனதர் வியூ பாயிண்ட். இன்னொரு பீச் இது. அற்புதமாக இருக்குல்ல அந்த பீச்சு. அப்படியே நீங்கள் நடந்து போனீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஹட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு த வியூ பாயிண்ட். இங்கேருந்து நம்ம அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த கோரல் ஐலாண்டுடைய மொத்த வியூ பாயிண்ட் எப்படி சும்மா ஸ்டன்னிங்காக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் கடல். உள்ளுக்குள்ள எவ்வளோ போட்ஸ் இருக்குது பாருங்கள். குறிப்பாக அந்த பீச்செலாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த ஒயிட் கலரில் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டை நினச்சி பொறாமையாக இருக்குங்க. ஏன்னா உலகத்திலே மிக நீண்ட கடற்கரை கொண்ட நாடுகளில் நம்ம நாடும் ஒன்று. ஆனால் அந்த கடற்கரைகள் வந்து எவ்வளோ சுத்தமாக பராமரிக்கப்படுது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.
இந்த கோரல் ஐலாண்டுடைய மொத்த வியூ பாயிண்ட். எப்படி சும்மா ஸ்டன்னிங்காக இருக்குது பாருங்கள். அற்புதமாக இருக்குல்ல. ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் கடல். உள்ளுக்குள்ள எவ்வளோ போட்ஸ் இருக்குது பாருங்கள். குறிப்பாக அந்த பீச்செலாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த ஒயிட் கலரில் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டை நினச்சி பொறாமையாக இருக்குங்க. ஏன்னா உலகத்திலேயே மிக நீண்ட கடற்கரை கொண்ட நாடுகளில் நம்ம நாடும் ஒன்று. ஆனால் அந்த கடற்கரைகள் வந்து எவ்வளோ சுத்தமாக பராமரிக்கப்படுது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டுடைய மூளை முடுக்குகளில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ முக்கியமான இடங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். So we are returning now. திரும்ப போயிட்டுருக்கோம். முன்னாடி போன அனுபவத்தில் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். வரும்போது முன்னாடி கிடைச்ச அனுபவம் பயங்கரமான அனுபவமாக இருந்தது. அதனால இப்போ பின்னாடி உட்காந்துட்டேன். சாரல் அடிக்குதுங்க. சாரல் அடிக்குதுங்க. Gracias.